ஆரோனை போல அழைக்கப்பட்டாலொழியே இந்த கனமான ஊழியத்துக்கு யாரும் தானாய் வர முடியாது அப்படின்னு சொன்னவர், ஆரோனை பார்த்த மாதிரியே புதிய ஏற்பாட்டுல பேதுருவை பார்த்திருந்தார்னா கண்டிப்பா ஒரு பெரிய சபையை உலகத்துல அவர் கட்டியிருக்கவே முடியாது. ஆனா பேதுருவை கொண்டு வந்து தான் கர்த்தர் மிகப்பெரிய எழுப்புதலை முதல் சபையிலே முதல் நூற்றாண்டிலே கர்த்தர் எழுப்புதலை கட்டளையிட்டார். ஒரே பிரசங்கத்தில் 3000 5000 அப்புறம் திரள் கூட்ட ஜனங்கள், புருஷர்கள், ஸ்திரீகள் திரளாய் சேர்க்கப்பட்டார். கணக்கில் அடங்காதபடிக்கு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்படி ஜனங்களை சேர்த்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த பாத்திரமாகிய பேதுரு யார் தெரியுமா? பெரிய படிப்பாளிலாம் கிடையாது, படிப்பறிவு இல்லாத சாதாரண மீன் பிடிக்கிற தொழிலை செய்கிற ஒரு மனிதன் தான் அந்த பேதுரு. அந்த பேதுருவை கர்த்தர் அழைத்து தான் சொல்றாரு, உன்னை இனிமேல் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றாருன்னா இது அவரால் மாத்திரம்தான் முடியும். ராஜ்யத்தின் சிஸ்டம் அவருடைய இஷ்டம். எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். அவருடைய சிஸ்டமும் அப்படிதான். ராஜ்யத்தினுடைய அந்த வரைமுறை சிஸ்டம் அப்படிதான் இருக்குது. அவர்